துரோகத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காட்டமாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. காவிரி பிரச்சனையிலிருந்து கச்சத்தீவு பிரச்சனை வரைக்கும் இந்த திமுக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்திருக்கிறது. அதற்கு உடனதான் இந்த திருமாவளவன். இது இந்த தேர்தல் ஏதோ ரெண்டு ஜாதி பிரச்சனை கிடையாது, இது ரெண்டு சமுதாய பிரச்சனை கிடையாது. நம்ம கூட்டணி அவங்க கூட்டணி வேற. இன்னொரு கூட்டணி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, அவர் கூட்டணி. அது கூட்டணியில் ஒரு கட்சி தான் இருக்குதுங்க. தேர்தல் முடிவு அதுவும் போயிடும். நம்ம துரோகம் பண்ணிட்டோம் யார் யார் துரோகம் பண்றது? துரோகம்னா எங்களுக்கு நமக்கு என்ன தெரியுமாடா? துரோகம் என்னன்னு தெரியுமாடா? மற்றவங்களை நம்மள தோல்ல சுமந்துட்டு இவங்கள முதலமைச்சர் ஆக்கணும், இவங்கள முதலமைச்சர் ஆக்கி மாத்தி ஆக்கிட்டு இருக்கிறோம். எங்களை பார்த்து துரோகின்னு சொல்றது உனக்கு என்னையா தகுதி இருக்கு? உனக்கு என்ன அது அருகதை இருக்கு? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையா உழைக்கின்றவன் நாங்கள். அவங்க பாட்டாளிகள் தான். நாங்கள் பாட்டாளி, நெத்தியில வேறு சிந்துகிற பாட்டாளி. ஆனா இந்த திமுக வந்துதான் இந்த சமுதாயத்துக்கு பிரச்சனை, அந்த சமுதாயத்தை மூட்டி விட்டு அதை பிரச்சனை எப்படி பண்ணிட்டு தான் நடந்துட்டு இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், இது ரெண்டு சமுதாயத்திற்கான தேர்தல் கிடையாது, நம்ம சமுதாயத்து பிரச்சனைகள்லாம் கிடையாது, வளர்ச்சிக்கான தேர்தல் இது. இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். காரணம், முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? 2026 திமுக அண்ணா திமுக இல்லாத கூட்டணி ஆட்சியை நாம் அமைக்கணும், உறுதியா அமைப்போம். அதற்கு முக்கிய காரணம் என்ன? 57 ஆண்டுகள் இந்த இரு கட்சியிடம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 57 ஆண்டுகள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த முடிவை நாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.